எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க இதுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கீங்க, விஜய் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் போட மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவிற்கு சென்ற பிறகாக அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படாதவர்கள், குறிப்பா என்டிஏ அலைன்ஸ்ல நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாவேகா பக்கம் திரும்பலான்ற ஒரு பார்வை இருக்கு சார். நடக்குமா காலத்துல? ஓரளவு கேண்டிடேட் போட முடியாத விஜய்க்கு குறைய செங்கோட்டையும் தீர்த்து வைப்பார். இப்ப கமல்ஹாசனால போட முடியல, சரத்குமாருக்கு 40 கொடுத்தாரு, ஐயா பாரிவேந்தருக்கு 40 கொடுத்தாரு, தினகரனால போட முடியல, தேமுதிகவுக்கு 60 கொடுத்தாரு. இப்படி செங்கோட்டையும் ஏதாவது வேலையில பார்ப்பாரு. விஜய்கிட்ட 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்ல. என் மனச்சாட்சிப்படி நான் பார்த்த உண்மையின் அடிப்படையில, தரவின் அடிப்படையில சொல்றேன், விஜய்கிட்ட 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்லவே இல்லை. 50 கேண்டிடேட் மேல இல்ல. ஏன்னா அவருக்கு பிறந்த நாள் கடைசியா கொண்டாடப்படும் போது புஷி ஆனந்த் 234 தொகுதியிலும் கொண்டாடப்பட்டதுன்னு ஒரு அண்ட புழுகு, சமகாலத்துல வட படிக்கட்டின புழுகு, ஒரு மோசடித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தினத்தந்தியில கொடுத்தாப்புல. நான் தினத்தந்திட்ட கேட்டேன், 234 ஆதாரம் முடியான்னு. அது அவர் சொன்னதை போட்டோம் நாங்க, எங்கிட்ட நீங்க ஆதாரம் கேட்டா எப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப மீண்டும் ஜானாரங்கசாமிகிட்ட கேட்கிறேன், ஆதவ் அர்ஜுனாட்ட கேட்கிறேன், செங்கோட்டையன்கிட்ட கேட்கிறேன், வேற யாருங்க, வெங்கட்ராமன் நம்ம நண்பர் ஆடிட்டர், அவர் பேரையும் சொல்லிக்குவோம், வெங்கட்ராமன்ட்ட கேட்கிறேன், வேற யாரு, விஜயலட்சுமி அம்மையார்ட்ட கேட்கிறேன், அருண்ராஜிட்ட கேட்கிறேன், இந்த கோயில்பட்டியில் உள்ள ஒரு தேவேந்திர குல வேளாளர், ஒரு பேராசிரியர், ஒரு தம்பி ஒருத்தர், அவர்கிட்டையும் கேட்கிறேன். இப்படி எல்லா தாவேகா நிர்வாகிகள்ட்டையும் கேட்கிறேன். ஏன் லைலா மணிகிட்டையும் கேட்டுருமா, அந்த தம்பி நமக்கு என்ன இது பண்ணா, ஒரு அட்டோர்னி பிரிவு சகோதர மாதிரி தெரியுது, அந்த தம்பிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருமா, லைலா மணி தம்பிகிட்ட கேட்கிறேன், வேற யார்கிட்ட கேட்க, ராஜ்மோகன்கிட்ட கேட்கிறேன், வேற யாரு, பேரை சொன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் தானே. நீங்க சொன்னா முக்கியத்துவம். வீர விக்னேஷ் யாதவ் நம்மளால வளர்ந்த பையன், நன்றி உணர்வுக்கு எடுத்துக்காட்டான பையன், அந்த பையன்கிட்ட கேட்கிறேன், வேற யார சொல்ல. இப்படி யாராவது 234 தொகுதியில விஜய்க்கு பிறந்தநாள் அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு ஆதாரம் தர முடியுமா? தந்தா நான் என்னோட கருத்தை பின்வாங்கிக்கிறேன். 50 கேண்டிடேட் மேல உங்கள்கிட்ட கிடையாது. 234 தொகுதியில அன்னதானம் நடக்கல, 34 பேர் தான் தமிழ்நாட்டுல போட்டான். நீ பம்பாட் பண்ற, தினத்தந்தில 8 காலம், தினமலர்ல 8 காலம் எல்லாம் போடுற, களம் இல்ல, ஆள் இல்ல உனக்கு. அப்போ அதை நிவர்த்தி பண்ணதுக்கு செங்கோட்டையன் ஓரளவு உதவலாம். செங்கோட்டையன் ஒரு 20-25 கேண்டிடேட் கொண்டு வந்துருவாரா? அதுக்கு மேல செங்கோட்டையால கொண்டு வந்துட முடியுமா? 234லயும் செங்கோட்டையனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா சார்? இல்ல, 234 செங்கோட்டையன் கேண்டிடேட் கொண்டு வந்துட மாட்டாரு. ஒரு 20-25 கொண்டு வருவாரு செங்கோட்டையனால. மீதி அப்போ மீதி இன்னும் எக்கச்சக்க இது வேக்கண்டா இருக்குது. இவரு ரங்கராஜ் பாண்டே, கருத்து கணிப்பு சகோதரர்கள் எல்லாத்துக்குமே சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு 23 விழுக்காடு சொன்னாங்க. அவரால் 243க்கு பாதி தான் போட முடிஞ்சது. அப்புறம் சுயேட்சையில கேண்டிடேட் அடாப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கடையில பாஜக காரன் ஒரு ராஜ்புட்டு, ஒரு பூமிகாரு, ஒரு ஒரு பனி, அப்பர் பனியா ஷான்னு 3 வரை வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டான். நம்ம விட்டு பாதிக்க முடியும். ஸோ 234 போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது சீமானால சாத்தியப்படுது. 24 மணி நேரம் அரசியல் பண்றாப்புல, எல்லா மக்கள்கிட்டையும் பழகிறாப்புல. அது 117 பெண்களை இன்டர்வியூ பண்ணி அது தகுதியானவங்க, திறமையானவங்க போடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. இதே ஜாங்கிபாத் ஸ்ரீராமும் ரங்கராஜ் பாண்டேயும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு கொமட்டல்ல, ஒரு புழுக்கத்துல சொல்ல மாட்டாங்க. அதுக்காக நம்ம உண்மையை நம்ம உண்மையை நம்ம மறைக்காம சொல்லணும் இல்லை. அந்த வகையில தான் சொல்றேன், விஜய் 214 போட்டுக்கிட மாட்டாரு. செங்கோட்டையன் அந்த விஜய்க்கு வீக்னஸ் ஓரளவு குறைப்பாரு. மீண்டும் கேட்கிறேன், ஏன்னா ஜாங்கிபாத் ஸ்ரீராம் கூட, அல்லது மதிப்புக்கு மரியாதைக்குரிய கிரெடிபிலிட்டியோட சர்வே பண்ணக்கூடிய துக்ளக் இதயா சகோதரர் உட்பட, தம்பி துக்ளக் ரமேஷ் உட்பட யார் மேலும் எனக்கு எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் நான் பப்ளிசிட்டியும் வெளிச்சமும் தான் கொடுக்குறேன். என்னோட சகோதரர்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள். 214 தொகுதியிலையும் விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது, அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு புஷி ஆனந்த் சொல்றது உண்மைன்னு நிரூபிச்சிருங்க. நான் என் கருத்தை பின்வாங்கிறேன். கிடையவே கிடையாது. 35 இடங்கள்ல அன்னதானம் போட்டுக்கிட்டு மோசடியா 214ன்னு தினத்தந்தியில பலகீனமானவங்களை பிடிச்சி புஷி ஆனந்த் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நான் ஒருத்தன் தான் எதிர்த்து கேட்கிறேன், ஆதாரம் குடியா? இல்ல, 214 கேண்டிடேட் கிடையாது அவங்களுக்கு. ஆனா அது ஜூன் மாதம் சார், இது டிசம்பர், இதுக்குள்ள மாறி இருக்கலாம். அதான் இது 60 சீட்டு தேமுதிக கொடுத்த மாதிரி, 40 சீட்டு சரத்குமார் கொடுத்த மாதிரி, இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்தாரு.
கிட்டத்தட்ட 28 வாக்கு சதவீதம் வந்து நாங்க பெற்றோம். அதாங்க 23% பிரசாந்த் கிஷோருக்கு இருந்தது. ஓகே. அது 3 எடுத்தாங்க. 28ன்னா ஒரு 4 எடுப்பாங்க களத்துல. கற்பனையில ஏட்டு சுரக்கா 28ன்னா களத்துல 4 வரும். கற்பனையில ஏட்டு சுரக்கா 23 பிரசாந்த் கிஷோருக்கு சிஷியர் தானே இவரு. பிரசாந்த் கிஷோருக்கு டுபாக்கூர்கள் தானே. பிரசாந்த் கிஷோருக்கு 23 சிஎம் கேண்டிடேட் இருந்ததா இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? 3 தானே எடுத்தாரு. இவங்க 28 சொன்னாருன்னா 4 எடுப்பாங்க. இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்குதவாது ஊதி பறக்கக்கூடிய பலூன் சார். ஆனா அவங்க வந்து இப்பவும் ஆதவர்ஜுனா சொல்றாரு, திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் நாங்க ஒரு அடியில இணையதான் போறோம்னு சொல்றாங்க. யார் வேணாலும் சொல்லலாங்க. டாக்டர் ராமதாஸ் கூட சொன்னாரு, எனக்கு அதிமுகவுக்கு தான் போட்டினாரு. ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக வந்து, செகண்ட் அண்ணன் வைகோ வந்தாரு தொட்டிய நாயக்கர்கள் ஆதரவுல. அங்க ஜாதி இருக்குது. தொட்டிய நாயக்கர் ஆதரவுல வந்தாரு. அண்ணன் தெலுங்குல தான் ஓட்டு கேட்டாரு. 3வது வலது கம்யூனிஸ்ட் வந்து, 4வது காங்கிரஸ் வந்து, 5வது தான் பாமக வந்தது. எனக்கும் அதிமுக தான் போட்டின்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு. ஏன்னா மற்ற 4 வெள்ளாள கொண்ட கேண்டிடேட், இது மட்டும் நாடார் கேண்டிடேட்டுங்கிறதுனால, நாச்சிமுத்து நாடார்னு ஒருத்தர்னால அவரு கோபிச்செட்டிப்பாளையத்துல நாடார் நின்று ஒரு 60,000 ஓட்டெல்லாம் எடுத்து ஒரு பாமக இதுல ஓட்டு எடுத்தவர் தான் நாச்சிமுத்து நாடார். இடைத்தேர்தலில் அது நடக்கல. பட் சொன்னது அதுதான் சொன்னாங்க. யாரும் வெற்றி பெற்று இருக்கிறவர்களுக்கும் தங்களுக்கும் போட்டின்னு தானே சொல்லுவாங்க. சீமான் மட்டும் தான் சொல்றாரு திமுக அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இப்போ செங்கோட்டையினால விஜயும் அந்த குட்டையில ஊறிட்டாரா? எம்ஜிஆர் ஜெயலலிதா, அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அந்த குட்டையில ஊறிட்டாரா? சீமான் மட்டும்தான் இப்ப தனித்தன்மையோட இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா ரெட்டி காரு சீமான் மட்டும்தான் தனித்தன்மையா இருக்கிறாரு. ஜான ஆரோக்கியசாமி நாயுடு காரு சீமான் மட்டும்தான் தனித்தன்மையா இருக்கிறாரு. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்க போயிட்டீங்க, பிச்சைக்காரங்கள் ஆயிட்டீங்க. உங்களை நம்பி உங்க மேல தன்னம்பிக்கை இல்லாம, உங்க மேல இது இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்க போயிட்டீங்களா இல்லையா? போயிட்டீங்களா இல்ல? நீங்க ஜெயலலிதா வச்சு எல்லாம் பிச்சை எடுக்க விரும்பல. ஜெயலலிதா வந்து நீங்க முதல்ல வந்து எதிராக தான் இருந்தீங்க. ஜெயலலிதா நீங்க சொல்லவே இல்லை. இப்ப செங்கோட்டையனுக்காக ஜெயலலிதாவையும் சொல்ல வேண்டி உங்க ஆளு வந்து ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. அப்ப உங்க நோக்கம் எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடப்பாடி உங்ககிட்ட கூட்டணிக்கு வர வைக்கிறதா? போட்டி அதிமுக நடத்துறீங்களா? உங்களை கமலஹாசன் கூட திமுக அதிமுக போட்டி டிவி பெட்டியை உடைச்சாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு கொண்டு வரணும்னு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக களத்துல நின்னார். எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாணி சாரே அவர்களை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சீமான் தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. அவரு கமலஹாசனோட 1 லட்சம் ஓட்டு அதிகம் வாங்கினாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் பெரிய உத்தமராட்டும் ஜெயலலிதா பெரிய உத்தமராட்டும் விஜய் வந்து முன்னெடுக்கிறாரு. தன்னம்பிக்கை இல்லாம, தன்னை நம்பி நிற்க முடியாம, ஆதவர்ஜுனா போன்றவங்களோட தவறான ஆலோசனைகளால எம்ஜிஆர் ஜெயலலிதா முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிறீங்க. சீமான் அடிக்கிறாரு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாரே அவர்களை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு. சீமான் அடிக்கிறாரு எம்ஜிஆர். ஜெயலலிதாவை வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்கிறாரு. சொல்லாம் ஜெயலலிதா வீரப்பன் என்கவுண்டர் பண்ணது பெரிய சாதனைன்னு எடப்பாடியே சொல்லிடுவாரா? அப்ப நீங்கள்லாம் வந்து உங்க மேல தன்னம்பிக்கை இல்லாம ஒரு போட்டி அதிமுக நடத்துறதுக்காக எடப்பாடி இருக்கக்கூடிய ஓட்டு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு, அதை எடப்பாடி இருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு மலிவான அரசியல், தன்னம்பிக்கையற்ற அரசியல், கோழைத்தனமான ஒரு அரசியலை பண்றீங்க. சீமான் சுத்த வீரனான்ட்டு பார்ச்சூன் பேவர் த பிரேவ்னு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாரே அவர்களை கல்வி தேர்ந்து ஆக்கினார். ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவர், ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர், அந்த இலவச கோஷ்டிகள்னு அடிச்சு தட்டி தூக்கிட்டு திற போடுறாரு. மாட்டிக்கிட்டீங்களா ஜானாரிசாமி நாயுடு காரு? மாட்டிக்கிட்டீங்களா ஆதவர்ஜுனா ரெட்டி காரு? சீமானுக்கு நிலைப்பாடு தெளிவா இருக்கு. மக்கள் தெளிவான இந்த நிலைப்பாட்டை தான் ஆதரிப்பான். கமலஹாசன் விஷயத்துல சீமான் 1 லட்சம் ஓட்டுக்கு மேல ஏறி வந்த மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தன்னம்பிக்கையற்ற ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு அம்மா தாயே எம்ஜிஆர் புகழ எடப்பாடி கெடுக்கிறாரு, ஐயா தாயே ஜெயலலிதா புகழ எடப்பாடி கெடுக்கிறாருன்னு ஓலம் போடக்கூடிய ஒரு அரசியல்வாதியா செங்கோட்டையன் மூலமா நீங்க ஆயிட்டீங்க. இதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை. இதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ செங்கோட்டையன் கொஞ்சம் காப்பாத்திட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசிதான் தெய்வங்கள் பேசினா எடப்பாடி வராரு. அத்திக்கட ஐநாடு திட்டத்துல புறக்கணிச்ச எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் எடப்பாடி இப்ப தூக்கி பேச வேண்டிய நிலைமைக்கு ஆயிட்டாரு. சார், இன்னமும் வந்து விஜய் அவர்களுடைய ப்ரொஜெக்ஷனை தாண்டி சீமான் அவர்களுடைய ப்ரொஜெக்ஷன் மேலதான் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க? சீமான் ப்ரொஜெக்ஷன் விஜய் சம்பந்தப்பட்டது அல்ல. சீமான் ப்ரொஜெக்ஷன் திராவிட கட்சி தான், தமிழ் தேசியம் தான். அப்போ ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். குட்டையில் ஊறிய மட்டைகளை நாராக உரிப்புங்கிறதான் சீமானுக்கு நோக்கம். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கறதுக்கு 3 பேரும் தயாரா இல்ல. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு யாராவது தயாரா இல்ல. டாஸ்மார்க் வேண்டாம்,
பிராண்டி விஸ்கி வேண்டாம், பனம்பால் தென்னம்பால் யாராவது தயாரா? இல்ல. அப்போ சீமான் வந்து தனித்தன்மையோட மற்ற 3 வரும் ஓடுற வெள்ளத்துல ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒருத்தராட்டு சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. இப்படிதான் கமலஹாசனை எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு கமலஹாசன் எதிர்கொள்வதற்காக எம்ஜிஆரே அடிச்சு சீமான் போல்டா நின்னாரு. அதே மாதிரி விஜய எதிர்கொள்வதற்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ஆதவர்ஜுனா ரெட்டிகார எதிர்கொள்வதற்கு அண்ணாவையும் அடிச்சு சீமான் வந்து மேல எழுப்பி போறாரு. அதே வேளையில 5 கைகோளர் கேண்டிடேட்டை வந்து அவரு ஜெயங்கொண்டா, திருத்தணி, திருச்செங்கோடு, கரூர், ஈரோடு கிழக்கு போன்ற பல இடங்கள்ல 5க்கும் மேற்பட்ட செங்குந்தர் கேண்டிடேட் அவர் நிறுத்துறாரு. அது தமிழர் அடையாளமா வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட செங்குந்தர்களை நிறுத்துறாரு சோசியல் இன்ஜினியரிங்காக. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி. சார்.